தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் அறிந்திராத சில வியக்கத்தக்க உண்மைகள். பாகம் 1. வாருங்கள், வரலாற்றின் மர்மங்களுக்குள் செல்வோம். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சிதான் இந்தியாவின் முதல் மாநகராட்சி. அது மட்டுமல்ல, ஆசியாவின் மிக பழமையான மாநகராட்சிகளில் இதுவும் ஒன்று. சுமார் 330 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த மாநகராட்சி இந்தியாவின் நிர்வாக வரலாற்றில் ஒரு முன்னோடியாகும். தமிழ் மொழி வெறும் மொழி அல்ல, அது உலகின் மிக பழமையான, இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் செம்மொழி. 2500 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்ச்சியான வரலாறு இதற்கு உண்டு. இன்றும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படும் இந்த மொழி நமது கலாச்சாரத்தின் அடையாளம். தமிழ்நாட்டின் வியக்கத்தக்க உண்மைகள். பாகம் 2. இன்று நாம் பார்க்க போவது நம் முன்னோர்களின் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை ரகசியங்களை. தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக நிற்கும் ஒரு கலை அதிசயம். இது முழுக்க முழுக்க கருங்கற்களால் ஆனது. கோயிலின் உச்சியில் இருக்கும் என்பது டன் எடையுள்ள ஒற்றைக்கல். எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத காலத்தில் எப்படி மேலே ஏற்றப்பட்டது என்பது இன்றும் ஒரு உலக அதிசயம். மற்றொரு ரகசியம், இந்த பிரம்மாண்ட கோபுரத்தின் நிழல் நண்பகல் வேளையில் தரையில் விழுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. தமிழர்களின் பொறியியல் நுட்பம் இது. அடுத்தது கல்லணை. கரிகால சோழனால் கட்டப்பட்ட இந்த அணை இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும். இறுதியாக இசைத்தூண்கள். நெல்லையப்பர் கோயில் தூண்களை தட்டினால் சரிகமபதனி என்ற இசை சுரங்கள் கேட்கும். கற்களில் இசையை வடித்த விந்தை இது. தமிழ்நாட்டின் வியக்கத்தக்க உண்மைகள். பாகம் 3. இறுதி பாகத்தில் நவீன தமிழ்நாட்டின் மகுடங்களை இப்போது பார்ப்போம். சென்னையின் மெரினா கடற்கரை உலகின் 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும். இது சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய சக்தியாக திகழ்கிறது. கோயம்புத்தூரின் சிறுவாணி தண்ணீர் உலகின் 2வது சுவையான குடிநீர் என்று புகழப்படுகிறது. அதன் தனித்துவமான தாதுக்களே இதன் இரகசியம். நீலகிரி மலைகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் இயற்கையின் ஒரு அபூர்வ அதிசயம். உலகம் முழுவதும் விரும்பி உண்ணப்படும் சிக்கன் 65 1965 சென்னையின் புகழ்பெற்ற புகாரி ஹோட்டலில் தான் முதலில் உருவானது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட தமிழ்நாட்டில் பிறந்தமைக்கு நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த வீடியோ தொடர் பிடித்திருந்தால் பகிருங்கள். வாழ்க தமிழ்.